வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் முளைத்த பௌத்த விகாரை சர்ச்சைகளின் பின்னணி இதுதான். மட்டக்களப்பில் தமிழரசு கட்சியை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றிய பிள்ளையான் கட்சி. எகிரும் எரிபொருள் விலை, ஆபத்தாகும் விமான பயணங்கள். ஈரான் மக்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இஸ்ரேலை அடித்து நொறுக்கும் ஈரான், பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் அதிரும் நகரங்கள், பதிவான மரணம். தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவில் தனியார் காணியொன்றில் உருவான பௌத்த உருவம் குறித்து நபரொருவர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், வித்யானந்தா கல்லூரிக்கு அருகாமையில் சிங்களம் கற்பிக்கும் நிலையம் ஒன்றினை தான் வழிநடத்தி வருகின்றேன். பொசன் போயா நிகழ்வினை எவ்வாறு கொண்டாடுவது என மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கவே பொசன் போயா நிகழ்வை வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். பௌத்த மதம் எவ்வாறு இலங்கைக்கு பரப்பப்பட்டது என்பதையே காட்சிப்படுத்தியிருந்தேன். அதனை சிலர் வந்து உடைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நான் இது சம்பந்தமான முள்ளியவளை காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளேன். நான் மதத்தை பரப்புவதற்கோ அல்லது பௌத்த மதம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. இங்கே கற்கும் பிள்ளைகளுக்கு செயல்முறை வடிவிலே செய்து விளக்கம் அளிக்கவே இதை செய்தேன். வெளியே தெரியும் வகையிலே காட்சிப்படுத்தினாலே மாணவர்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். மஹிந்த தேரரின் வருகையும் இலங்கையில் பௌத்த மதம் ஸ்தாபித்தலும் என்றால் தேவன் நம்பிய தேசன் காலத்தில் மஹிந்த தேரர் பிக்குணி சங்கமித்தை வருகை தந்து எவ்வாறு பௌத்த மதத்தை ஸ்தாபித்தனர் என்பது தொடர்பான படங்களுமே பதாதையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையில் பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளன. தவிசாளர் தெரிவில் இருவர் போட்டியிட்டார்கள். சுயேட்சை பந்து அணியில் இளைய தம்பி திரேசகுமாரன், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கோபாலப்பிள்ளை சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டார்கள். அதன்பின் 9 வாக்குகளை பெற்ற சுயேட்சை அணி சார்பில் போட்டியிட்ட திரேசகுமாரன் தவிசாளராக தெரிவானார். மற்றவர்களுக்கு 6 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. உபதவிசாளராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு கட்சியின் உறுப்பினர் கனகநாயகம் கபில்ராஜ் ஏகமனதாக தெரிவானார். மொத்தத்தில் அங்கு சுயேட்சை அணியும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு அணியும் சேர்ந்து ஆட்சி அமைத்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி நடுநிலையாக இருந்தது. கடந்த தடவை ஆட்சியில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தோல்வியை தழுவியது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஏனைய யுத்தங்களைப் போல் அல்லாமல் எரிபொருள் விலையை அதிகளவில் பாதிக்கும் என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த யுத்தத்தால் சிரியா, ஜோர்தான் மற்றும் சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துபாய் போன்ற நாடுகளின் வான்பரப்பு செயலிழக்க வாய்ப்புள்ளது. உலகின் மிக முக்கிய பொருளாதார மையமாக மத்திய கிழக்கு உள்ளது. எனவே மத்திய கிழக்கின் வான்பரப்புகள் இவ்வாறு மூடப்படுவது உலகின் ஒட்டுமொத்த விமான சேவையும் பாதிப்புக்குள்ளாகும் என பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மக்களுடன் அல்ல, மாறாக ஈரானின் தலைவர்களுடனானது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அத்தோடு இது மக்களுக்கான நேரம், எனவே உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை முறியடிப்பதே இஸ்ரேலின் நோக்கம் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் எங்கள் இலக்கை அடையும் அதே வேளையில் ஈரானிய மக்களின் சுதந்திரத்தை அழிவதற்கான பாதையையும் தாம் தெளிவுபடுத்தினோம் எனவும் நெதன்யாகு கூறியுள்ளார். மேலும் அடக்குமுறை ஆட்சியிலிருந்து விடுவிக்க ஈரானிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் IRNA தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிர பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளன. இது இஸ்ரேல் நடத்திய வன்கொடுமையான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என IRNA செய்தி வெளியீட்டில் தெரிவித்துள்ளது. இதன்படி ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதேவேளை தாக்குதலில் டெல் அவீவ் பெருநகர் பகுதியில் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.